பெங்களூருவில் 1938ஆம் ஆண்டு காவலரான பைரப்பா ருத்ரம்மா தம்பதியரின் 4வது மகளாக பிறந்தவர் ராதா தேவி என்கிற சரோஜா தேவி. 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தின் மூலம் திரையில் அடியெடுத்து வைத்த சரோஜா தேவி 1958இல் வெளியான எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் திரைப்படம் மூலம் தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானார். தன் விழி அசைவில் தமிழ் ரசிகர்களை கட்டி போட்டார். 1959இல் வெளியான கல்யாண பரிசு படம் அவரை நட்சத்திர அந்தஸ்துக்கு உயர்த்தியது. எம்ஜிஆருடன் மட்டும் 26 படங்களில் நாயகியாக நடித்துள்ளார் சரோஜா தேவி. குறிப்பாக திருடாதே, நான் ஆணையிட்டால், தாய் சொல்லை தட்டாதே, தெய்வத்தாய், அன்பேவா, படகோட்டி, பணம், ஆசைமுகம் என இருவரும் இணைந்து நடித்த அத்தனை படங்களுமே மாபெரும் வெற்றி படங்கள். எம்ஜிஆருடன் சரோஜா தேவி நடித்த அன்பேவா படத்தில் அவருக்கான உடைகளை தைப்பதற்கு என்று அவரை போலவே ஒரு சிலையை வடித்து அந்த சிலைக்கு அளவெடுத்து உடைகளை தயாரித்து சரோஜா தேவிக்கு கொடுக்க ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் அறிவுறுத்தியதாக சரோஜா தேவி நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார். எம்ஜிஆர் திரையுலக வாழ்க்கையில் மிகச்சிறந்த காதல் படமாக அன்பேவா அமைய படத்தில் சரோஜா தேவியின் இணக்கமான நடிப்பு முக்கிய காரணமாக அமைந்தது. பணம் படத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவியின் பால் வர்ணம் பாடல் இன்றளவும் விரும்பி ரசிக்கப்படும் மெலடியாக உள்ளது. எம்ஜிஆருடன் நிறைய படங்களில் நடித்த அதே நேரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடனும் ஜோடி சேர்ந்து அவர் நடித்த பல படங்கள் வெற்றி படங்களாயின. சிவாஜி கணேசனுடன் அவர் நடித்த ஆலயமணி, பாகப் பிரிவினை, பாலும் பழமும், புதிய பறவை உள்ளிட்ட படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றன. புதிய பறவை படத்தில் சிவாஜி கணேசனின் நடிப்பிற்கு ஈடு கொடுத்து சரோஜா தேவி தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி இருப்பார். புதிய பறவை படத்தின் பாடல்களிலும் அவரது அபிநயங்கள் ரசிகர்களை கவரும் விதத்தில் அமைந்திருந்தன. சிவாஜி கணேசனுடன் பாகப் பிரிவினை படத்தில் சரோஜா தேவியின் நடிப்பு ரசிகர்களை கலங்கச் செய்தது. இருவர் உள்ளம் படத்தில் சிவாஜி கணேசன் சரோஜா தேவி தோன்றும் கண்ணெதிரே தோன்றினாள் பாடல் காட்சி இன்று இயக்குநர்களுக்கு காதல் படம் எடுக்க பாடமாக அமைந்தது. இருவர் உள்ளம் படத்தின் நீட்சியாகத்தான் சரோஜா தேவி, சிவாஜி கணேசன் ஆகியோர் நடிகர் விஜயுடன் இணைந்து நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கும். ஜெமினி கணேசன், முத்துராமன், ஏவிஎம் ராஜன், ரவிச்சந்திரன், ஜெய்சங்கர் என பல நாயகர்களுடன் நடித்துள்ளார் சரோஜா தேவி. இக்கால நாயகர்களான விஜயின் ஒன்ஸ் மோர், சூர்யாவின் ஆதவன் ஆகிய திரைப்படங்களிலும் சரோஜா தேவி நடித்திருக்கிறார். 1967இல் ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டு நடிப்பதை தற்காலிகமாக நிறுத்தினார். ஹிந்தி நடிகர் ராஜேஷ் கண்ணா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 1970க்கு பின்னர் தொடர்ந்து படங்களில் நடிக்கத் தொடங்கினார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் சரோஜா தேவி. எம்ஜிஆரின் நம்பிக்கைக்குரிய நாயகியாக இருந்ததால் அவருக்கு அரசியல் வாய்ப்பு கைகூடி வந்ததாகவும் அதனை தான் மறுத்துவிட்டதாகவும் சரோஜா தேவி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்திருந்தார். தனது மூத்த மகனுக்கு ராமச்சந்திரன் என்றும் 2வது மகளுக்கு இந்திரா என்றும் பெயர் சூட்டியிருந்த சரோஜா தேவி தனது அக்காள் மகள் புவனேஸ்வரியை தத்தெடுத்து வளர்த்து வந்தார். புவனேஸ்வரி காலமானதால் அவரது பெயரில் தொடர்ந்து விருதுகள் வழங்கி வந்தார். இந்த நிலையில் பெங்களூருவில் மல்லேஸ்வரத்தில் வசித்து வந்த சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக தனது 87வது வயதில் காலமானார். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். உடலால் மறைந்தாலும் அவரது திரைப்படங்கள் மூலம் காலமெல்லாம் திரை ரசிகர்கள் மனதில் நிறைத்திருப்பார் அபிநய சரஸ்வதி. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.